ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி இருக்க போகுது. அதாவது உறவுகள், நம்ம லவ் பண்றோம், நம்ம வந்து நம்மளை விட்டு அவங்க போயிடுறாங்க, பிரேக்கப் நடக்குது, அப்புறம் நம்மளோட எப்படி சொல்றது, நம்மளோட மேரேஜ் லைஃப் சரியில்லை, இப்படி என்ன வேணா இருக்கட்டும். ஒரு உறவு வந்து நம்மளை விட்டு போறத நம்மளால தடுக்கவே முடியாது. ரெண்டாவது அது போகுது அப்படிங்கும்பொழுது அதை நம்மளால நின்று பார்க்க மட்டும்தான் முடியும். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஹர்ட்ஃபுல்லான விஷயம். நம்ம வந்து ஈஸியா நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஒரு பணம், கார், வீடு, பங்களா எதை வேணா மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஏன் ஈவன் லவ் கூட நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஆனா நம்ம கூட பழகுனவங்க நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டு போறாங்க அப்படின்னா, அந்த பிரிவுனாலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈர்ப்பு விதிக்குள்ள வந்ததுல வந்து ஒரு 80% பீப்புள் பாத்தீங்கன்னா லவ்னால மட்டும் தான் வந்திருப்பாங்க. ஏன்னா வந்து நம்மளோட மனசு வந்து நம்மள டைரக்டா குத்துற ஒரு விஷயம் வந்து அந்த நம்ம வைக்கிற ஒரு அன்பு. சரிங்களா? அத வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா? ஆல்ரெடி நான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்திருக்கேன். அது வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஆனா நான் திரும்ப அகைன் அவங்களோட போய் நான் பேட்சப் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப வந்து பிராக்டிகலா பேசலாம் நம்ம. அதாவது எப்படின்னா, உண்மையிலேயே இதுக்குமே நிறைய மெத்தட் இருக்கு. அத வந்து யூஸ் பண்ணி சக்சஸ் பண்றவங்களும் ரொம்ப கொஞ்சமா இருக்காங்க. அவ்வளவுதான் உண்மை. எப்படி சொல்றது, ரொம்ப ஃப்ராங்கா சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் மட்டும்தான் அந்த விட்டு போன ரிலேஷன்ஷிப்பை கூட வந்து திரும்ப அவங்க பேட்சப் ஆகி இருக்காங்க. ஆனா அது வந்து சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் வந்து, நான் பொதுவா என்ன சொல்றேன்னா, லவ் மேனிஃபெஸ்டேஷன் வரும்பொழுது, ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க வரும்பொழுது, தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட்டோட இருங்க. நீங்க மத்த மேனிஃபெஸ்டேஷன் கூட ஏதோ ஒன்று பண்ணி எப்படியோ போங்க. ஆனா வந்து உறவு அப்படின்னு வரும்பொழுது நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் வந்து அந்த ஆன்மீக சிந்தனை இருந்தா மட்டும்தான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும். புரியுதுங்களா? ஏன்னா வந்து அந்த லவ் பிரேக்கப் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வேதனை. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நமக்கு. நம்மளை சுத்தி நமக்கு பிடிச்ச எல்லாமே இருக்கும். நம்ம வீட்டுல இருக்க நமக்கு தேவையான அத்தனையும் இருக்கும். நமக்கு பார்த்து பார்த்து செய்யறதுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாருமே இருந்தாலுமே, ஆனா நம்ம வந்து எதையோ மிஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரெசன்ட் வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டோம். அந்த மென்டலி ப்ரெசென்ட்டா இருப்போம். எப்பவுமே மென்டலி ப்ரெசென்ட்டா மட்டும்தான் இருப்போம். எங்க இருக்கோம், நம்ம எது நடக்குது, நமக்கு ஏன் இப்படி லைஃப் ஆச்சுன்னு, ஏதோ லைஃபே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல வாழ்க்கையே இல்லைங்கிற ரேஞ்ச்ல இன்னைக்கு இந்த செகண்ட்ல நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் தான் எஸ்பெஷலி இந்த வீடியோ. ஒன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு ஆம்பளை மேல, ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை மேல வர்றது மட்டும்தான் லவ். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. லவ் அப்படிங்கிறது வந்து கடவுள்கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கும்பொழுது நம்ம சோலுக்கு வந்து ஃபீமேலோ மேலோ எதுவுமே கிடையாது. ஒரு ஆணுக்கு வந்து நமக்கு இது பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம சொசைட்டிக்குள்ளதான் அப்படி ஒரு ஆண் வந்து பெண்ணை லவ் பண்றாங்க, பெண் வந்து ஆணை லவ் பண்றதெல்லாம் முன்னாடி இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே மாறிடுச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப எப்படி போயிட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்ப அந்த மாதிரி இப்போ அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு ஆண் மேல லவ் வந்தாலும் சரி, அதுவுமே ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவங்களுக்கு அந்த பிரேக்கப் வந்தா கூட அவ்வளவு ஹர்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, ஓவர் அட்டாச்மெண்ட். சரிங்களா? எந்த வகையான லவ்வா வேணா இருந்து போட்டும் நீங்க பண்றது. அந்த ஓவர் அட்டாச்மெண்ட், ஓவர் அன்பு, ஓவர் கரிசனம், ஓவர் காதல் எதுவுமே ஓவரா போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு தான் பயங்கர பெரிய ஆப்பா வைக்கும். சோ ஒருத்தர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஒரு பாசிட்டிவ் மெமரிஸ கேதர் பண்ணுங்க. அடிக்கடி நினைச்சு பாருங்க. ஆனா இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி மெத்தடுக்குள்ள நம்ம போற அளவுக்கு நம்ம பழகினால் வர்த்தா இருக்கணும். சரிங்களா? இப்ப வந்து நான் அவ்வளவு ஃபீல் பண்றேன்னா பிரசன்ட்ல தான் நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். மேபி வந்து அவங்களோட நமக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் இருக்க லைஃப் எப்படி இருக்கும்னு கூட நம்ம யாருமே ஃபர்தர் எல்லாம் யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு என்னை விட்டு அவன் பிரிஞ்சு போயிட்டான், கூடாது, எனக்கு அவன் கூடவே வேணும்னு நம்ம ரொம்ப அப்சஸ் ஆகி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஓவரா இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணுவோம். எப்படியாவது அவனோ அவளோ என்கிட்ட பேசணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஏங்கி தவிப்போம் இல்லையா? அந்த அளவுக்கு எல்லாம் தயவு செஞ்சு நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் அது. கண்டிப்பா ஒரு அன்புக்கு வந்து இவ்வளோலாம் ஏங்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கும் பொழுது நம்ம யாருக்கிட்டையும் போய் எதிர்பார்த்து நிக்க கூடாது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வந்துட்டு லவ்னு சொல்லிட்டு ஓவரா பண்றதெல்லாம் தப்பு. அந்த லவ் வந்து ஒரு ஆம்பளை மேலதான் வரணும் இல்லை, உங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி மேல கூட வரலாம் அந்த அன்பு. இங்க எல்லாமே நீங்க ரொம்ப ஓப்பனா பாத்தீங்கன்னாவே ஏதோ ஒரு டிமாண்ட்னால மட்டும்தான் நமக்கு அந்த லவ் இருக்கும். எந்த ஹஸ்பண்ட் ஆகுது, எந்த ஒய்ஃப் ஆகுது, இல்ல எந்த லவ்வர் ஆகுது, பொண்ணோ பையனோ, நீ எனக்காக டைமே ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், நீ என் கூட பேச வேண்டாம், என் கூட நீ சேட் பண்ண வேண்டாம், எனக்கு நீ கிஃப்ட் வாங்கி தர வேண்டாம், அப்புறம் வந்து நீ என்னை எங்கேயுமே வெளியே கூட்டிட்டு போக வேண்டாம், ஈவன் நம்ம பாத்துக்க கூட வேண்டாம், என்னைக்குமே பேச வேண்டாம், ஆனா நான் உன்னை நினைச்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லவ் இருக்கா? இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எப்படிங்க செட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விடுங்க. அதுக்குள்ள எப்படி அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு ஒரே வீட்டுல இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் அதுல எந்த அளவுக்கு நீங்க உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படிங்கறதும் நமக்கு வேணும். சரிங்களா? அதாவது
ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும். ஆனா நம்ம ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்போம். போக முடியல அப்படின்னு வரும்போது நிறைய சண்டை வரும். உங்களை நம்பிதான் நான் வந்து இருந்தேன். நான் வந்து பசங்க இப்படி ஏமாந்துட்டாங்க. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. எப்ப பாரு ஆஃபீஸ் அது இதுன்னுட்டு நீங்க எங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லா ஃபேமிலிக்குள்ளயுமே என்ன இருக்குன்னா, ஃபேமிலின்னு இல்ல மொத்த சொசைட்டியுமே நம்ம உலகம் பூரா ஒரு கமிட்மெண்ட்ல தான் இருக்கு. ஒரு டிமாண்ட்ல இருக்கு. நீ எனக்கு இதை பண்ணுப்பா, நான் இதை உனக்கு பண்றேன், இதை நீ செய், அதுக்கு பதிலா நான் இதை உனக்கு கொடுக்குறேன். இப்படி ஒரு லவ் இல்ல. உலகத்திலேயே நான் வந்து ஒரு பேரை பார்த்திருக்கேன். அவங்க இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் பார்த்திருக்காங்க, கொஞ்ச நாள் பேசி பழகி இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு 2 பேர்த்துக்குள்ள ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. இவங்க அவங்களுக்காக எதுவும் பண்ணது கிடையாது, அவங்க இவங்களுக்காக ஒண்ணுமே பண்ணது கிடையாது, 2 பேரும் பிரைஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது, கொஞ்சினது கிடையாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. ஆனாலும் அந்த லவ் அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் இல்ல, அப்படி யாருமே இல்ல. யாராவது 0.1% இருக்கலாமே தவிர அதுதான் லவ்ங்கிற நானு. புரியுதுங்களா? இப்ப நீங்க பண்ற இந்த லவ், இப்போ நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்க, நீங்க ஃபீல் பண்றது எல்லாமே ஒரு டிமாண்ட். ஏன்னா உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ், நீங்க அவங்க கூட பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு செக்ரேட் ஆகுது. அது உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த ஹாப்பினஸ் வேணும் அப்படிங்கறதுனாலதான் நீங்க அவங்கள தேடி போறீங்க. ஒருவேளை அந்த பையனை விட இல்ல அந்த பையன் மாதிரியே இல்ல அவனை விட பெட்டரா இன்னொரு பையனோ இன்னொரு பொண்ணோ உங்க மேல அன்பு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு வரைக்கும் திரும்ப உங்களோட மனசை தூக்கி தொடச்சு போட்டு மாப் பண்ணி எடுத்து போட்டு அவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சிரும். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன? அதே ஹாப்பினஸ், அதே ஹார்மோன், அதே சேஞ்சஸ், அதே சிக்ரேஷன், அதே ஹாப்பினஸ். இதேதான் ரொட்டீன் வந்துட்டே இருக்கும். இதனாலதான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு மாதிரி நமக்கு சலிச்சு போறது, ஒரு போர் அடிக்கிறது, லைஃப் எல்லாம் போர் அடிக்குது இல்லைங்களா? சண்டை வர்றது, இது எல்லாமே அது நமக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்காக சேஞ்ச் தேவைப்படுதுங்கிறதுக்காக நம்ம ஆளை மாத்திட்டே எல்லாம் இருக்க முடியாது. சோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆட்களை மாத்துறதை விட்டுட்டு இல்ல அடுத்தவங்கள்ட்ட ஏமாந்து போறது, எதிர்பார்த்து நின்று கஷ்டப்படுறதுக்கெல்லாம் விட்டுட்டு நம்மள சரி பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அப்ப எந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளோட லைஃப் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க யோசிங்க. ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், ஒரு பொருளை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு ஆளை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகாது. 80% வந்து நீங்க ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சு போனதை திரும்ப ஒட்ட வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நடக்கும். ஆனாலும் அந்த இடத்துல எப்படி, அதாவது இப்போ பிரிஞ்சு போறதுன்னு கூட கிடையாது. நீங்க புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷா வீட்டுல ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னாலுமே அந்த ரிலேஷன்ஷிப்ல பொதுவாவே சண்டைகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்ப நமக்கு ஏமாற்றம் வரதான் செய்யும். அதனாலதான் நான் அங்கேயே சொல்றேன், இங்க ஆரம்பத்திலேயே நம்ம சோல், நம்ம வந்து ஒரு பையனும் கிடையாது பொண்ணும் கிடையாது, நம்மள மாதிரியே தான் எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன வந்து எனக்கு எவ்வளவு பிடிக்கும், எனக்காக ஒரு விஷயத்த நான் எவ்வளவு மெனக்கெட்டு பண்ணணும், அவங்களும் அவங்களுக்கான விஷயத்த அவ்வளவு மெனக்கெட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாருன்னா அவர் யார்கிட்ட நீ போன் பேசுற அது இது அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஒரு ஒய்ஃப் பேசுறாங்க, யாரு என்ன ஏது அப்படிலாம் கேக்குறாங்கன்னா அவங்களுக்கான பிரைவசி நீங்க கொடுத்து பாருங்களேன். குடுக்குறீங்க அப்படி அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம போய் ஒருத்தவங்களை டிஸ்டர்பே ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது. நான் சொன்னா அவன் கேட்பான், நான் எப்ப கூப்பிட்டாலும் அவன் போன் எடுப்பான், நான் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் அவன் கேட்டுருவான். அந்த மாதிரி யார் மேலேயும் முதல்ல ஒரு ரைட்ஸ் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு கிடையாது, உங்களோட அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல உங்க குழந்தைங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். சோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு எப்படி உங்களோட கர்மா, உங்களோட லைஃப் ஸ்டைல்னு ஒண்ணு வந்திருக்கும், அதே மாதிரிதான் அவங்களுக்கும். சோ அவங்கள நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது முடியவே முடியாதா, அப்ப என்னை விட்டு பிரிஞ்சு போனவர் போனதுதானா அப்படின்னு கேட்டா இது ஒரு காமனா வந்து எல்லாருமே இப்ப கமெண்ட்ல கேட்பாங்க, என் லவர் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, நான் எப்படி சேர்றது? அதுக்கு நம்மளால எந்த பதிலுமே சொல்ல முடியாது. அதேதான் இங்கேயும். சோ உங்களுடைய பர்சனல் கேரக்டர், உங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஆனா இதை தாண்டி ஒரு லைஃப் ஒண்ணு இருக்கு, கண்டிப்பா அதை நீங்களே கடந்து வருவீங்க. அப்போ நீங்க எப்படி இருக்கணுங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கிற பிரசன்ட்ல நீங்க கஷ்டப்படுறத பட்டுதான் ஆகணும். ஆனா அப்படி ஒரு கஷ்டப்படுறீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். தேங்க்யூ.